இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, யாரு? அத்தை, நான் தான் சீனு பேசுறேன். என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? டேய் சீனு, பள்ளிக்கூடத்துக்கு போன அப்புவ காணும்டா. அங்கிருந்து டீச்சர் நமக்கு ஃபோன் பண்ணி ஏன் அப்போ இன்னைக்கு வரலன்னு கேட்டாங்க. பார்வதி, சிவா, மணி என்ன எல்லாரும் அவனை தேடி போயிருக்காங்கடா. அத்தை, ஒரு நிமிஷம். அப்போ நம்ம டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கான். அப்போ டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கானா? அப்பாடா, அப்படியா? என்னடா சொல்ற? சரி சரி, நீங்க பார்வதி அத்தை கிட்ட சொல்லிடுங்க, நாங்க வரும்போது அப்போ கூட்டிட்டு வரோம். ஆனா அவன் எதுக்குடா அங்க வந்தான்? பள்ளிக்கூடம் லீவுன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கான்டா. பார்வதி என்ன சொல்ல போறானே தெரியல. சரி, நீ வை, நான் சொல்லிக்கிறேன். சரிங்க அத்தை. ஐயோ, என்ன ஜானகி? ஏய் பார்வதி, 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 இங்க பாரு. அப்போ நம்ம மாயோட டான்ஸ் ஸ்கூல்ல தான் இருக்கானா. இப்பதான் சீனு ஃபோன் பண்ணி சொன்னான். அங்க போயிருக்கானோ? நான் போயிட்டு வந்துடுறேன். பார்வதி, இல்ல அவங்களே அப்போ கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. நீ இரு. அண்ணி, அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது கூட்டிட்டு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க எதுக்கு அங்க இருக்கணும்? அதோட பார்வதி அப்பு கிட்ட நீ டாக்டருக்கு படிக்கணும், உனக்கு டான்ஸ் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான்ல, அப்ப மாயவன் தானே கூட இருந்தா? டான்ஸ் ஆடுறது பெரிய குத்தமான் வேற கேட்டான்ல. அதான் நானும் சொல்றேன். ஒருவேளை அப்புவே அங்க போயிருந்தாலும் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சுட்டு இங்க வரது தப்புன்னு சொல்லி அவனை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கணுமா இல்லையா? அவனை அங்கேயே இருக்க வச்சுட்டு புள்ளைய காணோன்னு எல்லாரையும் தேடி அலைய விட்டுருக்கா. ஏய், அவளே இப்பதான் புள்ளைய காணும்னு தேடி அலைஞ்சிட்டு வந்திருக்கா. அவ கோவத்தை தூண்டுற மாதிரியே பேசுவ நீ. அப்போ உடனே அவன் கொண்டு விடலன்னா அவனுக்கு அங்க என்ன சூழ்நிலையோ? அத்தை, நீங்க சும்மா அந்த மாயாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காதீங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு அவ வேணும்னே பண்ணிருப்பா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. பார்வதி,